வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோ மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸோடு தான் வந்திருக்கேன். எஸ், இன்ஃபோசிஸோட பைபேக் ஷேருக்கான ரெக்கார்டட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியாயிடுச்சு. நவம்பர் 14 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். செப்டம்பர் 11 அப்போ நடந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து பைபேக் ஷேர்ஸ் வந்து டெண்டர் ஆஃபர் ரூட் மூலமாக நடக்க போகிறதா அறிவிப்பு வெளியாயிருந்தது. பட் ரெக்கார்ட் டேட் பற்றி எதுவுமே என்க்ளோஸ் பண்ணலை. பட் நேற்று வந்து ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 14 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 18,000 கோடியில வந்து இந்த பைபேக் ஷேர்ஸ் வந்து நடக்க போகுது. 10 கோடியை வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து இன்ஃபோசிஸ் வந்து திரும்ப பெற போறாங்க. ₹1,800 பெர் ஷேர்ன்ற பேசிஸ்ல தான் இந்த பைபேக் ஷேர்ஸ் வந்து டெண்டர் ஆஃபர் ரூட் மூலமா நடக்க இருக்குது. இந்த பைபேக் ஷேர்ஸில் வந்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னா, நவம்பர் 14க்கு முன்னாடி தன்னோட போர்ட்ஃபோலியோவில் யார் யார் இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் இப்போ வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நீங்களும் எலிஜிபிள் தான். எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனா, அவங்க ஆல்ரெடி ரெக்கார்டேட் கொடுத்துட்டாங்க நவம்பர் 14. அப்போ வந்து நீங்கள் டெண்டர் வந்து சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 100 ஷேர்ஸ், இன்ஃபோசிஸ் ஒரு 100 ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் சேல் பண்ண போறீங்கன்றதை கொடுத்து நீங்கள் டெண்டர் வந்து சப்மிட் பண்ணிடுறோம். ஐபிஓ ப்ராசஸ் மாதிரியே தான். ஐபிஓக்கு அப்ளை பண்ணிட்டு அலாட்மெண்ட்காக வெயிட் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு டெண்டர் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க பெர் ஷேர் வந்து 1,800 கிட்ட வரைக்கும் பைபேக் ஷேர்ஸ் நடக்க போகிறதா. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு நிலவரப்படி வந்து இன்ஃபோசிஸ் வந்து 1,462 வரைக்கும் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ நியர்லி உங்களுக்கு ₹300 பெர் ஷேர் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இதில் நான் சொல்கிறேன், அதாவது பைபேக் ஷேர்ஸ் மெத்தடில் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டெண்டர் கிடைச்சிருச்சு, அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெர் ஷேர் வந்து 300க்கு அதிகமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பைபேக் ஷேர்ஸோட என்டையர் ப்ராசஸ். இந்த பைபேக் ஷேர்ஸில் வந்து 16% கிட்ட ஹோல்டு பண்ணியிருக்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த பைபேக் ஷேர்ஸில் வந்து டேக்ஸ் லைபிலிட்டி பார்த்துடலாம். October 1, 2024 வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பைபேக் ஷேர்ஸை வந்து ஒரு டீம்டு டிவிடெண்டாக தான் ட்ரீட் பண்ணப்படும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது வாட் எவர் த அமௌண்ட் யூ ஏர்ன் ஃப்ரம் பைபேக் ஷேர்ஸ் இஸ் என்டையர்லி ஆடட் டு யர் டோட்டல் இன்கம். ஃபுல்லுமே வந்து டோட்டல் இன்கமோட ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் ஸ்லாப் டேக்ஸ் ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணப்படும்ன்ற அறிவிப்பு வந்து 2024 வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. இன்ஃபோசிஸோட பைபேக் ஷேர்ஸ் பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இனிமேல் தன்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கலாமா, இல்லை நவம்பர் 14 நடக்க இருக்கிற பைபேக் ஷேர்ஸ், அதாவது டெண்டர் ஆஃபர் ரூட் மூலமாக நடக்க இருக்கிற பைபேக் ஷேர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஷேர்ஸை வித்துடலாமான்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.